Hi students, good morning to all. Today we are going to see the subject Environmental Science 4th standard first term. Already 2 lessons completed. Lesson 1 My Body. What do you learn in this lesson? You learn about internal organs and external organs. What are internal organs? Brain, lungs, stomach, heart, kidneys, liver, bones and muscles. See the picture. Heart, lungs, kidneys, stomach, liver, bones and muscles, bones. Next, external organs. What are external organs? Eyes, nose, ears, hand and legs. Now see the pictures. Eyes, nose, ears, hands, legs. Next we learn about types of teeth. Importance of oral health. Good touch and bad touch. Next, lesson 2, matter and materials. This lesson you learn about classify the materials based on their properties. Classify the materials. First one, hard and soft material, shiny and dull material, rough and smooth material, flexible and rigid material, waterproof materials. Now see the picture. Materials picture. Properties of material. Another one topic, different types of objects. Transparent objects, translucent objects, opaque objects. Now see the picture. Transparent objects. பாருங்க இங்க ஒரு பீக்கர்ல வாட்டர் வச்சிருக்காங்க. அதுல வந்து லைட்டை வந்து ஆன் பண்றாங்க. லைட் போடும்போது என்ன ஆகுது? அந்த லைட் பூரா இந்த தண்ணி வழியா என்ன ஆகுது? ஃபுல்லா பாஸ் ஆகுது. ஆல் லைட் பாசஸ் த்ரூ. எல்லா வெளிச்சமுமே ஆப்போசிட் சைடு வந்து பாஸ் ஆகுது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். லைட் பாருங்க இந்த ஆயில் வழியா என்ன ஆகுது? சம் பாசஸ் த்ரூ. குறைந்த அளவு தான் ஊடுருவுது. அதனால இது டிரான்ஸ்லூசன்ட் ஆப்ஜெக்ட். ஒளி கசியும் பொருட்கள்னு சொல்லுவோம் இது. தேர்ட் ஒன் ஒபேக் ஆப்ஜெக்ட். லைட் பாருங்க இந்த உட்டு வழியா பாஸே ஆகல. அதனால இது ஒபேக் ஆப்ஜெக்ட். நோ லைட் பாசஸ் த்ரூ. இது ஒளி ஊடுருவா பொருள். Okay students, now we are going to learn about lesson 3, work and energy. In this lesson we are going to topics work, energy, simple machines, 3 types of lever. First of all, I will explain about force. Already you have studied about force in your lower class. What is force? A push or pull that moves an object at rest or stops an object in motion. ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் செய்வதற்கும் மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டாப் பண்ணுவதற்கும் ஃபோர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். அது எப்படி பயன்படுத்துகிறோம்? புஷ் இல்லைனாட்டி புல், இழுக்கிறோம் இல்லைனாட்டி தள்ளுறோம். ஒரு பொருளை வந்து நகர்த்துவதற்கும் மற்றும் நிறுத்துவதற்கும் அப்பொருளின் மீது செயல்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல், புஷ் ஆர் புல் செயலே விசையாகும். இந்த ஆக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபோர்ஸ் சொல்றோம். ஒன்ஸ் அகெயின் ஐ ரீட் த லைன்ஸ். A force is a push or pull that moves an object at rest or stops an object in motion. Now see the picture. One man pushing the car. அந்த மேன் வந்து என்ன பண்றாங்க? காரை புஷ் பண்றாங்க. அங்க அந்த மேன் வந்து என்ன பண்றாங்க? கார் மேல ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க. ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது? அந்த கார் வந்து என்ன ஆகுது? மூவ் ஆகுது. அங்க வந்து என்ன ஃபோர்ஸ் கொடுக்கறாங்க?
புஷ். அந்த கைக்கும் அந்த காருக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அப்பதான் அந்த கார் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. செகண்ட் பிக்சர் பாருங்க. ஒரு சின்ன பையன் வந்து ஒரு வண்டியில மண் எடுத்துட்டு இழுத்துக்கிட்டு போறாங்க. என்ன பண்றாங்க, புல் பண்ணிட்டு போறாங்க. புல் பண்ணும்போது என்னது, அந்த வண்டியானது மூவ் ஆகுது. அப்போ வந்து புல் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல புஷ் பண்றாங்க, தள்ளும் பொழுது அந்த வண்டி வந்து கார் வந்து மூவ் ஆகுது. செகண்ட் பிக்சர்ல இழுக்கும் போது அந்த வண்டி மூவ் ஆகுது. அது ஒரு ஃபோர்ஸ். புல் அப்படிங்கிறது ஃபோர்ஸ். அதுக்கு அடுத்தது பாருங்க, தேர்ட் பிக்சர்ல இந்த பாய் வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த ட்ராலியில வச்சு புஷ் பண்றாங்க, தள்ளுறாங்க. தள்ளும் பொழுது என்ன ஆகுது, கைகள் அவங்களோட ஹேண்ட் மூலியமா ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாங்க, புஷ் பண்றாங்க. அப்ப புஷ் பண்ணும்போது அந்த ட்ராலி வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்புறம் பாருங்க, இந்த இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த கேர்ள் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, ஒரு சூட்கேஸை எடுத்து இழுத்துட்டு போறாங்க. ஒரு லக்கேஜை எடுத்து இழுத்துக்கிட்டு போறாங்க. என்ன பண்ணா, புல் பண்ணிட்டு போறாங்க. அவங்க இழுக்கும் பொழுதுதான் அந்த சூட்கேஸ் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க, அப்பதான் அந்த சூட்கேஸ் வந்து மூவ் ஆகுது. பாருங்க, இந்த புஷ் பிக்சரும் புல் பிக்சர் நம்ம எங்கெங்க பார்த்துருக்குறோம், ஏதாவது ஞாபகம் இருக்கா? பாருங்க, நிறைய நம்ம ஸ்டோர்ஸ்க்கெலாம் போயிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த புஷ் புல் பிக்சர் வந்து பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. புஷ் அப்படின்னு என்ன, தள்ளு. பாருங்க, அந்த ஆக்ஷனை பாருங்க, தள்ளுறாங்க. புல் அப்படின்னு என்ன பண்றாங்க, இழுக்கிறாங்க. பாருங்க, அப்படியே இழுக்கிறாங்க. புஷ் அப்படின்னா ஃபார்வேர்டு ஆக்டிவிட்டி. புஷ் அப்படின்னா ஃபார்வேர்டு ஆக்டிவிட்டி. புல்னா பேக்வேர்டு ஆக்டிவிட்டி. பாருங்க, இழுக்கும்போது நம்மள பேக் சைடை தான் இழுக்கிறோம். புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃப்ரண்ட்ல போகுது. சரிங்களா? ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம், a force is a push or pull that moves an object at rest or stops an object in motion. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபோர்ஸால என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, என்னென்ன ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, a force can cause an object to change its shape, speed or direction. இங்க ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க, அம்மா வந்து என்ன பண்றாங்க, சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து என்ன ஆகுது, அந்த மாவு மேல வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க, நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து பிசையும் போது அதனுடைய ஷேப் என்ன ஆகுது, மாறுது. A force can cause an object to change its shape. ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதனுடைய ஷேப்பானது மாறுதுன்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, ஸ்பீடு. இந்த பாய்ஸ் 2 பேர் என்ன பண்றாங்க, சைக்கிளிங் போறாங்க. சைக்கிள் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம பெடல் பண்ணுவோம். அந்த பெடல் வந்து நம்ம ஃபோர்ஸா வேகமா நம்ம அழுத்தும் போது எப்படி ஆகுது, வண்டி வந்து வேகமா போகுது. அதே பெடலிங் பார்த்தீங்கன்னா மெதுவாக பண்ணணும் அப்படின்னா வண்டி ஸ்லோவாக போகும், சைக்கிள் வந்து ஸ்லோவாக போகும். இதனால என்ன, அதனுடைய ஸ்பீடோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகிறது குறைவாகிறது எதன் மூலியமா இருக்கு, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து தான் அமையும்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, டைரக்ஷன். டைரக்ஷன் வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஃபுட்பால் விளையாடும் போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பால் வந்து இந்த திசையில இருந்து அந்த திசைக்கு நாங்கள் பண்ணுவாங்க, தள்ளி விடுவாங்க, கால் மூலியமா தள்ளி விடுவாங்க. தள்ளி விடும்போது என்ன ஆகும், ஒருத்தர் பக்கம் இருக்கிற பால் வந்து இன்னொருத்தர் சைடு வந்து போய் சேரும். அப்போ வந்து என்ன பண்றாங்க, தள்ளுறாங்க, ஃபோர்ஸ் கொடுத்து காலால தள்ளுறாங்க. அப்பதான் அந்த பால் வந்து மூவ் ஆகும். A force can cause an object to change its shape, speed or direction. நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், ஷேப் மாறும், ஸ்பீட் மாறும், டைரக்ஷன் மாறும். Now let us see different kinds of force. Different kinds of force: frictional force, gravitational force,
muscular force and magnetic force. First one பாருங்க frictional force. What is friction? Friction என்ன? Friction is a force action between two surfaces in contact or when they slide over one another. இரண்டு பொருள் வந்து ஒன்னோடு ஒன்று உராயும் போது ஏற்படும் ஒரு ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃப்ரிக்ஷன்னு சொல்கிறோம். ரெண்டு பொருள் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்னோடு ஒன்று உராயும் போது ஏற்படக்கூடிய ஒரு செயலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? உராய் விசை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Now see the picture. இங்கே பாருங்க, இந்த கேர்ள் என்ன பண்ணுறாங்க? அவங்க ஸ்கேட்டிங் ஷூ போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு அந்த ஃப்ளோரில் நிற்கிறாங்க. நிற்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த ஸ்கேட்டிங் ஷூக்கும் அந்த ஃப்ளோருக்கு நடுவில் ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குது, உராய்வு இருக்குது. அதனால தான் அவங்களால நிற்க முடியுது. அந்த ஸ்கேட்டிங் ஷூவை போட்டு அவங்க ஓடும்பொழுது என்ன ஆகும்? வேகமாக போவாங்க. அந்த ஃப்ரிக்ஷனோட ஸ்பீடால், ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸால் தான் அவங்களால ஸ்டாப் ஆக முடியும், ஸ்பீடாக போக முடியும். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம வந்து ஓடுறதுக்கு, நடக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து வேகமாக போகிறதும் மெதுவாக போகிறதும் எல்லாமே எதை பொறுத்து அமையும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பொறுத்து தான் அமையும். அடுத்த பிக்சர் பாருங்க, மஸ்குலர் ஃபோர்ஸ். மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? நம்மளோட மசில்ஸை வச்சு செய்யக்கூடிய செயல் தான் மஸ்குலர் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம எல்லா வேலை செய்கிறோம்ல, நம்ம ஃபிசிக்கலாக நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன மஸ்குலர் ஃபோர்ஸ் மூலிமா தான் நம்மளால அந்த ஒர்க்கை செய்ய முடியுது. இந்த பிக்சரில் ஜல்லிக்கட்டு பாருங்கள், விளையாட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன பண்ணுறாரு? அந்த காளையை அடக்குறாரு. அவர் அடக்கும்போது அங்கே என்ன ஃபோர்ஸ் யூஸ் ஆகுது? மஸ்குலர் ஃபோர்ஸ் தான் யூஸ் ஆகுது. ஸ்போர்ட்ஸ்மேன் they are using in muscular force. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ்மேன் எல்லாருமே என்ன ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க? மஸ்குலர் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? மேக்னெட்னா காந்தம், ஃபோர்ஸ்னா விசை. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னா காந்த விசை, காந்தத்தால் ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸை தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணலாம், புல் பண்ணலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வச்சு என்ன பண்ணலாம்? ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ணலாம், புஷ் பண்ணலாம். மேக்னெட் ஹேவ் இன் 2 போல். மேக்னெட்டில் 2 சைடு இருக்கும், 2 போல் இருக்குது, 2 துருவங்கள் இருக்குது. என்னென்னா நார்த் போல் அண்டு சவுத் போல். வட துருவம், வடமுனை, தென்முனை அப்படின்னு காந்தத்துக்கு 2 முனைகள் இருக்குது. இப்போ காந்தத்தோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காந்தத்தை வந்து ஆப்போசிட் சைடு ரெண்டையும் ஒட்டுக்கா வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும், 2 ஈர்க்கும். எதிரெதிர் திசையை வந்து ஒன்னோட ஒன்று என்ன பண்ணும்? ஈர்க்கும். இதே சேம் சைடை வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா, காந்தத்தோட சேம் சைட்ஸை வந்து நம்ம பக்கத்தில் கொண்டுட்டு போனோம்னா பக்கத்துலேயே போகாது, விளக்கும். அதான் ரிப்பிள் ஆகும். ரிப்பிள்னா விளக்கும், ஒன்றை ஒன்று விளக்கும். ஒத்த முனைகள் ஒன்றை மற்றொன்று விளக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? See the next picture, gravitational force. இங்க பாருங்க, gravitational force அப்படின்னா என்ன? புவியீர்ப்பு விசை. ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம எவ்வளோ உயரமா தூக்கி எரிஞ்சாலுமே அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? திரும்ப கீழே தான் வருது. இதுக்கு காரணம் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை. இந்த பூமிக்குன்னு ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. எல்லா பொருளும் அதனால தான் மேலே போகிற பொருளை கீழே வந்து விழுறதுக்கு இதுதான் காரணம். மரத்தில் பாருங்க, இங்கே பிக்சரில் மரத்தில் வந்து பழம் வந்து கீழே விழுகுதா? அதுக்கு காரணம் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான். அதுக்கு காரணம் என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டேக் த புக் பேஜ் நம்பர் 103. Unit 3, Work and Energy. Learning objectives. After learning this lesson, students will be able to define work, understand work and energy, know simple machines,
Classify types of machine. Know about 3 types of lever. இந்த லெசனை நம்ம லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்னென்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து ஒர்க் அண்ட் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து சிம்பிள் மெஷின்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபை டைப்ஸ் ஆஃப் மெஷின், மெஷினோட வகைகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் 3 டைப்ஸ் ஆஃப் லீவர் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது பாருங்க, ஒரு லெட்டஸ் ரீகால் செக்ஷன். இது ஒரு ரீகால் செக்ஷன். டீச்சர் ரைசிங் கொஸ்டின் டு த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. என்ன கேட்குறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் ஸ்டடிட் அபவுட் ஃபோர்ஸ் இன் யுவர் லோயர் கிளாஸ். வாட் இஸ் ஃபோர்ஸ்? நீங்கள் உங்களோட லோயர் கிளாஸ்லேயே ஃபோர்ஸ்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ்னா என்ன, வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க, a force is a push or pull that moves an object at rest or stops an object in motion. Teacher asking, there are different kinds of force. What are they? Students சொல்றாங்க, frictional force, gravitational force, muscular force and magnetic force. These are types of forces. A force can cause an object to change its shape, ஸ்பீட் ஆர் டைரக்ஷன். இந்த ஃபோர்ஸால என்னென்ன சேஞ்ச் ஆகுது? ஆப்ஜெக்ட்ல ஷேப் மாறுது, ஸ்பீட் மாறுது, டைரக்ஷன் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, ஒர்க். நெக்ஸ்ட் டாபிக் ஒர்க். ஒர்க் அப்படின்னா என்ன? an action in which one exerts a force to move an object is known as work. An action in which one exerts a force to move an object is known as work. ஒரு பொருள் மீது ஆக்ஷன் நடந்திருக்கணும். ஆக்ஷன் நடந்து அந்த பொருளானது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆயிருந்ததுன்னா அதுக்கு தான் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் மீது ஃபோர்ஸ் நடந்திருக்கணும். ஃபோர்ஸ் நடைபெற்று என்ன இருக்கணும்? அந்த பொருள் வந்து நகர்ந்திருக்கணும். அதை தான் நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். What do you understand from the below picture? நம்ம கீழே இருக்கிற பிக்சர்ல என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க. இந்த போர்ட்டர் என்ன பண்றாங்க? லக்கேஜை தூக்கிட்டு போறாங்க. லக்கேஜை தூக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேணும்? ஃபோர்ஸ் கொடுத்து அந்த லக்கேஜை தூக்கி தன்னோட தலைமையில வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? வாக் பண்ணி போறாங்களா? அப்ப வந்து அந்த பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நடந்து போறாங்க. அங்க ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்கு, ஃபோர்ஸ் இருக்கு. அப்பனா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். செகண்ட் பிக்சர் பாருங்க. இந்த பர்சன் வந்து என்ன பண்றாங்க? வுட்டை வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கட் பண்ணும்போது என்ன ஆகுது? வுட்டானது கட் ஆகும். சரிங்களா? அதுக்கு வந்து என்ன டூல் வந்து யூஸ் பண்றாங்கன்னா, ரம்பம் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ரம்பத்தை யூஸ் பண்ணி என்ன பண்றாங்க? புஷ் பண்றாங்க, புல் பண்றாங்க. மேலேயும் கீழேயும் புஷ் புல் பண்றாங்களா? அப்ப புஷ் புல்ங்கிறது என்ன? ஒரு ஆக்ஷன். புஷ் புல்ங்கிறது ஆக்ஷன். அவங்க வந்து கை மூலியமா அந்த ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் புல் பண்றாங்க. A person doing work, he is cutting the wood with your saw. ஷாக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகுது? ஷா வந்து மூவ் ஆகுது. ஷாவுக்கு வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, ரம்பத்துக்கு வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரம்பம் வந்து என்ன ஆகுது? மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது என்ன ஆகுது? அந்த ஒர்க் ஆனது நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்பனா இங்க என்ன நடந்திருக்கு? வேலை நடந்திருக்கு. இங்க ஃபோர்ஸும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? மூவ்மெண்ட்டும் இருக்குது. இங்க வந்து ஃபோர்ஸும் இருக்கு, மூவ்மெண்ட்டும் இருக்கு. அதனால இங்க வேலை செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்க. The boy digging the soil. அந்த பாய் என்ன பண்றாங்க? ஒரு பள்ளம் தோன்றாங்க. பள்ளம் தோன்றது எதுக்கு? ஏதோ சின்ன பிளான்ட் வைக்கிறதுக்கு தோன்றாங்க. அப்ப வந்து அந்த பாய் என்ன பண்றாங்க? மண்வெட்டியை வச்சு ஃபோர்ஸ் கொடுத்து பள்ளம் தோன்றாங்க. ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அங்க வந்து என்ன ஆகுது? அந்த மண்வெட்டியானது மூவ்மெண்ட் ஆகுது. மண்வெட்டியானது என்னது? மூவ் ஆகுது. மண்வெட்டி மூலியமா மண் எடுத்து வெளியே போடுறாங்க. சரிங்களா?
அந்த பாய் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அந்த மண்வெட்டியை ப்ரெஷர் புஷ் பண்ணும் பொழுது தான் அந்த மண்ணானது தோண்டப்படுது. தோண்டின உடனே அதை எடுத்து வெளியே போடுறாங்களா, வெளியே போட்டுறாங்க. அப்படின்னா அங்கே வந்து என்ன நடந்திருக்குது, அவங்க வந்து ஃபோர்ஸும் கொடுத்துருக்குறாங்க, மூமெண்ட்டும் அங்கே நடந்திருக்கு நமக்கு தெரியுது. From these pictures, we understand that a force applied to do some work. இந்த பிக்சர்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு வேலை செய்யறதுக்கு நமக்கு ஃபோர்ஸ் கண்டிப்பா தேவை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.